வளர்ச்சிக்கு நான் எல்லா பகுதிகளிலும் பயணம் செய்யும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை குடிநீர் பிரச்சனை. சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு என்னுடைய முதல் பணி இந்த தொகுதியில் இருக்கின்ற குடிநீர் பிரச்சனையை சரி செய்வது என்னுடைய முதல் பணியாக இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம், அந்த திட்டத்தை எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அடிக்கல் நாட்டி அந்த பணியை துவக்கினார். திமுக ஆட்சியிலே அந்த பணி சரிவர நடைபெறவில்லை. அண்ணன் அவர்கள் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றதும் அந்த திட்டம் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு விவசாயிகளுடைய துயர் துடைக்கப்படும். அடுத்தபடியாக அடிப்படை வசதிகளே இந்த தொகுதியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களால் செய்து தரப்படவில்லை. காலமாக இந்த நிலைதான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. சட்டமன்ற உறுப்பினராக நான் வரும்பொழுது இந்த மக்களினுடைய துயரை துடைக்க குடிநீர் பிரச்சனையிலிருந்து அடிப்படை வசதிகளாக சாலை வசதிகளிலிருந்து பஸ் வசதி, நிறைய இடங்களிலே பஸ் வசதி இல்லை என்ற கோரிக்கையும் மக்களிடமிருந்து வருகின்றது. அதையும் செய்து கொடுப்பேன். மேலும் முக்கியமாக இந்த பகுதியிலே பெண்கள் கூறுவது எங்களுக்கு தொழில் வாய்ப்பு என்பதே இல்லை, 100 நாள் வேலைக்கு போகிறோம், இல்லை அப்படின்னா கருவேல மரம் வெட்ட போகிறோம். இந்த பகுதியில் ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று மக்கள் கேட்கின்றார்கள். சட்டமன்ற உறுப்பினராக வரும்பொழுது அதற்கான குரல் சட்டமன்றத்திலே ஓங்கி ஒலிக்கும் என்னுடைய குரல் என்பதை கூறி மக்களுக்காக என்னால் இயன்றளவிற்கு வேண்டிய உதவிகளையும் அவர்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பாடுபடுவேன் என்ற உறுதியை அளிக்கின்றேன். நன்றி.